செலான் அமௌண்ட் ஆன்லைனில் எப்படி பே பண்ணுறது, ஃபைன் அமௌண்ட்டுங்க. ஃபைன் அமௌண்ட்டை ஆன்லைனில் எப்படி பே பண்ணுறது தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அவேர்னஸ்னு சொல்லிக்கலாம், இல்லை ஒரு சின்ன ஒரு அட்வைஸ்னு எடுத்துக்கங்க. ஹெல்மெட் வந்து கண்டிப்பாக போடுங்க. அது வந்து எப்படி சொல்கிறது, இன்னும் ஒரு டைலாக்கே சொல்லணும்னா, ஹெல்மெட் போடுறது வந்து உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லதுன்னு சொல்லலாம். இப்படி ஒரு டைலாக்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஆக்சிடென்ட்டுக்குனான்னு இல்லை, மற்ற எல்லாத்துக்குமே ஒரு பெனிஃபிட்டு. ஹெல்மெட் போடுறது பெனிஃபிட்டானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெனிஃபிட் தாங்க. நிறைய நல்லது தான் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ்னு அதில் இல்லவே இல்லை. நம்ம எதுக்கு அதை வேறு போட்டுன்னு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அவேர்னஸ் இல்லாமல், ஒரு எச்சரிக்கை இல்லாமல் அந்த ஒரு அதை தவிர்த்தனால நிறைய ஆபத்து தான் இருக்குது, நிறைய டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்குது. போடுறதுனால நிறைய நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் தாங்க இருக்குது. ஓகே, வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வேறு எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு இதேமாதிரி ஃபைன் அமௌண்ட்டு உங்களுக்கு போட்டாங்க. ஏன்னா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் ஆகிடுச்சு. ஃபைன் அமௌண்ட்டு உங்களுக்கு ரெசிப்ட் கொடுத்துருவாங்க, நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம், இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் பே பண்ணலான்றாங்க. ஆன்லைனில் எப்படி பே பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லிடுறேன். உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு செலான் ஒரு ரெசிப்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அந்த ரெசிப்ட் எடுத்துங்க. அந்த ரெசிப்ட்லேயே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெசிப்ட் நான் கையில் தான் வச்சுருக்கிறேன். ஸோ அதில் இன்னும் இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கிறதுனால நான் எதுவும் அதில் உங்களுக்கு ஷோ பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நெட்டில் நீங்கள் எப்படி பே பண்ணுறதுன்னு எல்லாமே சொல்லிடுறாங்க. வெப்சைட் பார்த்தீங்கன்னா செலான். இது பார்த்தீங்கன்னா எங்கள் ரிலேஷன் ஒருத்தருக்கு நடந்தது இது. ஸோ ஃபைன் அமௌண்ட்டு ஹெல்மெட் இல்லாதனால ஃபைன் அமௌண்ட் வந்து ₹100 பே பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக ரெசிப்ட் கொடுத்துறாங்க. அதை எப்படி இதில் பே பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நான் பேவும் பண்ணிட்டேன். எப்படி எதுன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு செலான் வெப்சைட், செலான். ஸோ இங்கே ஃபஸ்ட்டே வந்திருக்கும் பாருங்கள் எனக்கு, PARIVAHANGOV.in. நீங்கள் செலான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலே இந்த வெப்சைட் தான் ஃபஸ்ட்டு வந்துடும். வெப்சைட் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. இந்த வெப்சைட் உள்ளே வந்தோடனே ஒரு சில டைம் வெப்சைட் ப்ராப்ளமாக இருக்குது. கவர்மெண்ட் வெப்சைட்ன்றதுனால ஒரு சில டைம் ப்ராப்ளமாக இருக்குது. உள்ளே போக மாட்டேங்குது, லோட் ஆக மாட்டேங்குது, இல்லை உள்ளே போய் ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும், நான் சொல்கிறேன். வெப்சைட் உள்ளே வந்துருங்க. வந்துட்டோடனே கீழே வந்துருங்க. யூசர் நேம்னு கேட்கும், நெக்ஸ்ட்டு எல்லாம் இருக்கும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா கெட் செலான் டீட்டெயில்ஸ், நீட் ஹெல்ப்னு இருக்கும். அது பக்கத்தில் பாருங்கள் கெட் செலான் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அதை கொடுங்க. நம்மளுக்கு அதுதான் தேவை, கெட் செலான் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா செலான் நம்பர், வெஹிக்கல் நம்பர், டிஎல் நம்பர்னு இருக்கும். உங்களுக்கு செலான் நம்பர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு ரெசிப்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெசிப்ட்டில் எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் இருக்கும். என்றைக்கு அமௌண்ட்டு, என்றைக்கு போட்டது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. டேட்டு கொடுத்துருப்பாங்க. செலான் நம்பர் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. எந்த ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணாங்க அந்த நேம் இருக்கும், ஸ்டேஷன் நேம் இருக்கும், வெஹிக்கல் டீட்டெயில்ஸ் இருக்கும், வெஹிக்கல் நம்பர் இருக்கும். இப்படி எக்கச்சக்கமான ஓனர் நேம், வெஹிக்கல் ஓனர் நேம், ஓனர் அட்ரஸ்ஸு, இது எல்லாமே வந்துடும். டிரைவர் டீட்டெயில்ஸு, அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் வந்துடும். அதில் செலான் நம்பர் கண்டிப்பாக இருக்குங்க. செலான் நம்பர் ஃபஸ்ட்டே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த செலான் நம்பர் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டிஎன்னு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லாக, நம்மளது தமிழ்நாடுன்றதுனால டிஎன்னு ஸ்டார்ட் ஆகி எத்தனை டிஜிட், 2 4 6 8 ஒரு 10 12 14 16 16 நம்பர் இருக்குது. ஸோ டிஎன் அடுத்து டிஎன்னோட சேர்த்தா ஒரு 18 டிஜிட் நம்பர் இருக்குது. அந்த நம்பரை இங்கே என்டர் பண்ணிங்க. ஓகேங்களா, நான் ரொம்ப லென்த்தாக போல் நம்பரை என்டர் பண்ணி கீழே கேப்சா இருக்கும், கேப்சா அப்படியே டைப் பண்ணுறேன். கெட் டீட்டெயில்னு கொடுங்க. ஓகேங்களா, கெட் டீட்டெயில்னு கொடுங்க. ஒரு சில நேரத்தில் ப்ராப்ளம் வரலாம். ஏன்னா கவர்மெண்ட் வெப்சைட்ன்றதால ஒரு சில டைமில் ப்ராப்ளம் வருது. எனக்கே நிறைய டைம்ஸ் ப்ராப்ளம் வந்துச்சு. அதனால தான் இதை திருப்பி சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. ஓகே, இப்போ அடுத்தடுத்த ஸ்டெப் வாங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொன்றா. கெட் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருங்க. கெட் டீட்டெயில்ஸ்னு கொடுத்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கொடுப்பீங்க, செலான் நம்பர் கொடுத்துருவீங்க, கேப்சா விடுவீங்க. கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு டவுனில் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். உங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். காட்டுறேன், இங்கே பாருங்கள். உங்கள் நேம், நம்பர், செலான் நம்பர் எல்லாமே ஷோ ஆகி செலான் பிரிண்ட்டு ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு ரெசிப்ட்டே இருக்கும். நீங்கள் பிரிண்ட் எடுக்கனாலும் இதிலே கூட எடுத்துக்கலாம். திருப்பி கூட என்ன அமௌண்ட்டு, என்ன டீல்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் பிரிண்ட் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். இந்த செலான் பிரிண்ட்டுன்னு இருக்குல்ல, அங்கே ப்ளூ கலர், அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு திருப்பி ஒரு செலான், ஆல்ரெடி உங்கள் கையில் ஒரு செலான் இருக்குது. ஏன்னா அது எரேஸ் ஆகிடும். அதிலே கூட போட்டுருப்பாங்க, ப்ளீஸ் மேக் ஏ ஃபோட்டோ காப்பி, திஸ் இஸ் ஹீட் சென்சிட்டிவ் தெர்மல் பிரிண்ட். அதனால் ஒரு இது சீக்கிரமாக அழிஞ்சிரும். ஒரு ஃபோட்டோ காப்பி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதுலேயும் ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ பே பண்ணுறதுக்கு கீழே பே நவுன்னு இருக்கும் பாருங்கள். ஸோ பிரிண்ட் வேணுன்னா எடுத்துக்கலாம். கீழே பேமெண்ட்டுன்னு இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா பே நவுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. பே நவுன்னு நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்கும். இதேமாதிரி பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும், மொபைல் வெரிஃபிகேஷனுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். உங்கள் நம்பர் இப்படி யார் நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். சின்ன ஒரு வெரிஃபிகேஷன் தான். மொபைல் நம்பர் கொடுத்துங்க. கொடுத்தோடனே அந்த மொபைலுக்கு ஒரு ஓடிபி போகும். ஓகேங்களா, அந்த மொபைலுக்கு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிக்கங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணோடனே பேமெண்ட் கேட்வேக்கு உங்களுக்கு போய்டும். பேமெண்ட் கேட்வே போய்ட்டு உங்கள் பேமெண்ட் ஐடி, அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும். செலக்ட் பேமெண்ட் கேட்வேன்னு இருக்கும். ஐ அக்செப்ட் த டெர்ம்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண வேண்டியதுன்னா, இதில் வந்து செலக்ட் பேமெண்ட் கேட்வே கீழே எஸ்பிஐ இபே, இவங்க வந்து எஸ்பிஐ பேமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் அது கொடுக்கும். அதை செலக்ட் பண்ணி அதை கிளிக் பண்ணிங்க. கீழே ஐ அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூன்னு கொடுத்துருங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூன்னு கொடுத்துருங்க.
கண்டினியூன்னு கொடுத்துட்டோன்னே உங்களுக்கு எக்கச்சக்கமான பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடும். என்னென்ன பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டில், டெபிட் கார்டில் இதேமாரி எக்கச்சக்கமான பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. கொடுத்தோடனே கீழே டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுன்னு எல்லாமே வரும். நீங்கள் எந்த ஏடிஎம் கார்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங்கில் ஒரு சில பேங்கிங் தான் இருக்குது. நெட் பேங்கிங் வந்து உங்களுக்கான ஒரு சில பேங்கிங் மட்டும்தான் இருக்குது. இதில் வாலெட்ஸ் இருக்குது. இதே மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்கள் ஆர்டர் நம்பர், மெர்ச்சன்ட் எல்லாமே உங்களுக்கு காட்டிடும். அமௌண்ட் எவ்வளோன்னு காட்டிடும். அதுக்கான ஜிஎஸ்டி அமௌண்ட் எல்லாமே காட்டிடும். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு யூஸ் பண்ணுங்கள். டெபிட் கார்டில் நீங்கள் ஜேஎம்சியில் பே பண்ணிடலாம். உங்கள் டெபிட் கார்டு இன்ஃபர்மேஷன் எல்லாமே கீழே கொடுத்துருங்க. கீழே கொடுத்து என்டர் பண்ண உடனே உங்களுக்கு பே ஆகி முடிச்சிடும். பே ஆகி முடிச்சோடனே இப்படி தாங்க உங்களுக்கு வரும். செலான் பேமெண்ட் ஹாஸ் பீன் ரிசீவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வரும். செலான் நம்பர் வரும், அமௌண்ட் வரும், வெஹிக்கல் நம்பர் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இப்படி வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சுங்க. இப்படி வந்ததுக்கப்புறமும் நீங்கள் இந்த ரெசிப்ட், பில் ரெசிப்ட், நான் பில் பே பண்ணிட்டேன் அதுக்கான ரெசிப்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கான ரெசிப்ட்டை உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மில் எடுத்துக்கலாம். இதேமாரி உங்களுக்கு வந்துடும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா திருப்பி நீங்கள் எடுத்து முடிச்சதுக்கப்புறமும் செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மாதிரி அதே வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் செலான் நம்பரும் கேப்சாவும் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். உங்கள் நேமு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு பேமெண்ட் சோர்ஸ் ஆன்லைன் வந்துடும். செலான் பிரிண்ட்டு. ஸோ ஆல்ரெடி நீங்கள் அந்த செலான் பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம். ரெசிப்ட், ஏன்னா நீங்கள் பில் பே பண்ணிங்க அதனால் அந்த ரெசிப்ட்டும் எடுத்துக்கலாம். இப்படி தாங்க பே பண்ணணும் ஆன்லைனில். நீங்கள் எங்கேயும் அலையும் எதுவுமே பண்ண தேவையில்ல. வீட்டில் இருந்தே அழகாக அந்த ஃபைன் அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணிடலாம். அது எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களோட ஃபைன் அமௌண்ட் வந்து பே பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போடுறதுக்காக ஒரு 100 ருபீஸ் போட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் வீட்டில் இருந்தால் அந்த ஃபைன் அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். ஒரு சின்ன அவேர்னஸ் என்னென்னா, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். அது எல்லாருக்குமே பெனிஃபிட் தான், அட்வான்டேஜ் தான், டிஸ்அட்வான்டேஜில் அது ஒன்றுமே இல்லை. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.